குலோத்துங்க சோழனின் மனைவி பாண்டிய நாட்டு இளவரசி. அவங்களோட குரு நலவெண்பா எழுதிய புகழேந்தி புலவர். அவங்க திருமணம் முடிச்சு வரும்போது அந்த புலவரையும் கூடயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே குலோத்துங்க சோழனோட உதவியாளராக இருந்தவர் நம்ம ஒட்டக்கூத்தர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் புகழேந்தி புலவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார். இதனால் அரசிக்கு கோபம். அப்போ அரசியை பார்க்க ராஜா வரும்போது தாப்பா போட்டாங்களாம், திறக்க மாட்டேன்ட்டாங்களாம். அப்போல்லாம் இந்த மாதிரி ராஜா இந்த மாதிரி ராணி கோபமாக இருந்து கதவு திறக்கலைன்னா புலவர்களை கூப்பிட்டு அவங்க கவிதை பாட வச்சு கதவு திறக்க வைப்பாங்களாம். அதே மாதிரி ஒட்டக்கூத்தரை கூப்பிட்டா அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. நளினமான மலரில் இருக்கும் தேன் போன்ற பெண்ணே, நீ கதவை திறப்பதற்கு நான் உன்னை வேண்டிக் கொள்ளும் அவசியமில்லை. ஏனென்றால் வானலாவிய புகழ் கொண்ட ஆண் சிங்கத்தை போன்ற வலிமையுடைய வாள் வீரனாகிய குலோத்துங்கன் உன் அரைவாசலுக்கு வந்தால் தாமரை போன்ற உன் கைகள் தானே கதவை திறந்துவிடும். இது பொருளுங்க. பாட்டு இனிமேல் தான் பாடுறேன். நானே இனியினை வேண்டுவதில்லை, நளின மலர் தேனே, கவாடன் திறந்திடு திருவாவிடிலோ, வானேர் அணைய வாள் வீர விகுலாதிவன் வாசல் வந்தால் தானே திறக்கும் நின் கை இதழாகிய தாமரையே. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிடுதுன்னா, அவர் பாட்டை கேட்கும் இன்னொரு தாப்பா போட்டுறாங்களாம். அப்புறமா ராஜாவுக்கு தெரியுது தன் மனைவியோட குருவை ஒட்டக்கூத்தர் ஜெயிலில் போட்டார். அதனால தான் மனைவிக்கு ஒட்டக்கூத்தர் மேலே கோவம் இருக்குது, தன் மேலேயும் கோவம் இருக்குன்னு. அதோட அவங்கள விடுவிச்சிடறாராம், ஜெயிலேருந்து விடுவிச்சு அம்மாட்ட போய் சொல்லுங்கள் தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை தணிக்க வைங்க அப்படின்னு சொல்லவும் அவர் குரு போய் அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. நூலிலே ஒன்றை இரண்டாக வரிந்தது போன்ற மெல்லிய இடையும் பொற்குலைகள் போன்ற வெளிகளும் உடைய பெண்ணே, நீ கொண்ட கோபத்தை தனித்துக்கொள். மலை போல இருக்கைகளாலும் எதிரிகளின் மேல் பானங்களை பொழியும் ஆற்றல் கொன்ற குலோத்துங்கன் உனது வாசலுக்கு வரும்பொழுது நற்குடியில் பிறந்த பெண்ணான நீ மன்னனின் 1-2 பிழைகளை பொறுத்தருள வேண்டும். இலை 1-2 வகிர் செய்த நுண்ணிடை ஏந்திய பொற்குலை 1-2 வெளியனங்கே கொண்ட கோபந்தனி மலை 1-2 கை பரண நின் வாசல் வந்தால் பிழை 1-2 பொறாரோ குடியிர் பிறந்தவரே. பாட்டு பாடுறாரு. பூட்டி கிடக்கிற வாசலில் போய் பாட்டு பாடுறாரு. அதை கேட்டுட்டு அரசியாரோட கோபம் தணிகிறது. இதுதான் ஒட்டக்கூத்தரின் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால்.